அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இனிய காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட இன்றைய வாழ்வு தரும் உணவுக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். இன்றைக்கு தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 2வது அதிகாரம் 21 முதல் முடியும் வரைக்கும். ஜான் சாப்டர் 21 verses 21 to till the end. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பாஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் இருதயங்களையும் உள் இருதயங்களையும் அறிந்திருக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடினால் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கேட்டு இந்த தியானத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இருக்கிற வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை, மன்றாட்டுகளை என் தேவன் நீர் அறிந்திருக்கிறபடினால் அவர்களுக்கு அப்பா உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அப்பா நீர்தாமே மனம் இறங்கி அவர்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய துக்கங்களை எல்லாம் நீர் சந்தோஷமாக மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களுடைய வேதனை, நிந்தனைகளை எல்லாம், அவமானங்களை எல்லாம் நீர் நீக்கி போடுவீராக. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கட்டளை தாங்க ராஜா. ஒவ்வொருடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட தேவரீர் அப்பா நீர் ஒவ்வொருவர் மேலும் நீர் மனம் இறங்கி அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து விட்டமைக்காக உமக்கு கோடி நன்றி ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி இந்த திறப்பில் நின்று இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.